இன்னைக்கு வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். ரீசெண்டா போட்டிருந்த டிபி கூப்பர் வீடியோல நிறைய பேர் வந்து த்ரில்லர் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு, உங்க நரேஷன் சூப்பரா இருக்கு அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஆனா சில பேர் துப்பறிவாளன் படத்துல வர விஷால் மாதிரி நான் இந்த வீடியோவை ஏற்கனவே இன்னொரு சேனல்ல பார்த்துருக்கனே அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. உங்களுக்குலாம் நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். டிபி கூப்பர்ன்றது ஒரு ஹிஸ்டரி, ஒரு ஃபேக்ட், ஒரு நியூஸ். அதை யார் வேணா சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, கஜா புயல் வந்தப்போ எல்லா நியூஸ் சேனல்லையுமே கஜா புயலை தான் காட்டுவாங்க. ஒருத்தர் கஜா புயல் காட்டிட்டாங்களேன்றதுனால இன்னொரு நியூஸ் சேனல் கஜகிஸ்தான்ல போய் ஷூட் பண்ண மாட்டாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களே கூட நாளைக்கே டிபி கூப்பர் வீடியோ பண்ணலாம். அதுக்கு நான் தானே அந்த வீடியோ பண்ணேன், நீங்க ஏன் பண்ணீங்க அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா என்னை விட 2 விஷயம் நீங்க எக்ஸ்ட்ரா சொல்லியிருப்பீங்க, இல்ல அதே விஷயத்தை நீங்க வேற மாதிரி நரேட் பண்ணி பயங்கர த்ரில்லிங்கா நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருக்கலாம். ஸோ அதனால இந்த கண்டென்ட்டை இது ஏன் கண்டென்ட் போடாதீங்க அப்படின்னு சொல்லணும்னா அது டிபி கூப்பரால மட்டும்தான் முடியும். ஸோ ஏற்கனவே யாருன்னா ஒரு வீடியோ பண்ணியிருந்தாலும் அதை நான் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கா, இல்லை என் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு போர் அடிக்காம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா, இல்லை நான் ஒரு 2-3 விஷயம் எக்ஸ்ட்ரா சொல்றேனான்றது தான் மேட்ரு. அண்ட் என்ன ஆனாலும் என் கூடவே நின்று எனக்கு சப்போர்ட் பண்ற ரிஷ் கேங்குக்கு தேங்க்ஸ். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். சம்பந்தமே இல்லாத 12 விஷயங்களோட பார்ட் 3க்கான ஆர்டிகிள் நேத்து எழுதிட்டு இருக்கும்போது ஒரு ஃபேக்ட் பார்த்தேன். இது வரைக்கும் இந்த உலகத்துல ஒரு பாம்பு கூட ஒரு சொட்டு பாலை கூட குடிச்சது இல்ல. அப்புறம் இவங்க எல்லாரும் பாம்பு என்னமோ ஜிம்முக்கு போற மாதிரி லிட்டரா பால் எடுத்துன்னு போய் பாம்புக்கு ஊத்துறாங்கன்னு தேடும் போதுதான் தேன் மிட்டாய் சாப்பிட்டா மாதிரி ஆச்சரியமா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். சோ பாலே குடிக்காத பாம்புக்கு ஏன் பால் ஊத்துறாங்கன்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் தான் ரிஷி. வெல்கம் டு ரிஷிபீடியா. இப்போதான் நம்ம வீடுகளெல்லாம் மேட்ச் பாக்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக பக்கத்துல கட்டிக்க ஆரம்பிச்சிட்டோம். காலையில் எந்திரிச்சு சன்ரைஸ் பார்க்கலாம் ஜன்னல் திறந்தா கூட பக்கத்து வீட்டு அங்கிள் ஜட்டியோட பேண்ட் மாட்டுறதை தான் பார்க்க முடியுது. அதே மாதிரி பக்கத்து வீட்டு ஜன்னலை திறந்து குப்பை போட்டாங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள வந்து விழுது. இப்போதான் வீடுங்கள்லாம் இவ்வளோ கிட்ட இருக்கு. ஆனால் அந்த காலத்துலலாம் ஒரு பெரிய கிரவுண்டுக்கு ஒரு வீடு, இல்லை 1 கிலோமீட்டருக்கு ஒரு வீடு தான் இருக்கும். அதுவும் குடிசை வீடாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு மேட்ச் பாக்ஸ் வாங்கலான்னு பக்கத்து வீட்டு ஆள்கிட்ட கேட்கணும்னா கூட ஆறுச்சாமி அப்படின்னு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பக்கத்து வீட்டு தான் கேட்க முடியும். இந்த ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் நடுவில் இருக்கிற கிலோமீட்டர் கேப்ல என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா செடிங்க, கொடிங்க, மரங்கன்னு காடுக்கு நடுவில் வாழ்ற மாதிரி தான் இருக்கும். இந்த விவசாயம் பண்றவங்களுக்கு எல்லாம் ஏக்கர் கணக்குல லேண்ட் இருக்கும். அவங்க அந்த இடத்துல ஒரு ஓரமா ஒரு குடிசை வீடு கட்டிப்பாங்க. சோ காலையில போயிட்டு விவசாயம் பண்ணிட்டு நைட் ஆனா அந்த லேண்ட்ல ஓரமா இருக்க அவங்க வீட்டுக்கு வந்து தூங்கிடுவாங்க. சோ எப்படி பார்த்தாலுமே எந்த மாதிரி வீட்டுல இருந்தாலுமே அமேசான் காடுகள்ல இருக்கிற அரிய வகை மூலிகைகள் மாதிரி வீட்டை சுத்தி செடிங்க, கொடிங்க, மரங்கன்னு தான் கிலோமீட்டர் கணக்குல இருக்கும். இப்போலாம் மனுஷங்களுக்கு பெரிய லைஃப் த்ரெட், அதாவது உயிருக்கு ஆபத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் தான். இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் திறந்தோம்னாலே குறைஞ்சது 10 ஆக்சிடென்ட் நியூஸ் ஆவது இருக்கு. இதே மாதிரி அந்த காலத்துல மனுஷங்க நிறைய செத்ததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாம்புங்க தான். ஒரு லேண்ட்ல ஒரு பாம்பு புத்து இருக்குன்னா அங்க முட்டை எடுத்துட்டு போய் வைப்பாங்க. ஏன்னா பாம்புக்கு பசி எடுத்தா தானே வீட்டுக்கு சாப்பாடு தேடி வரும். அப்ப யாருன்னா மனுஷங்க கிராஸ் ஆனா அவங்களுக்கு கடிச்சிடும், அவங்களும் செத்துருவாங்க. ஸோ சாப்பாடே எடுத்துட்டு போய் பாம்பு கிட்ட வச்சுட்டா சாப்பிட்டு அந்த புத்துக்குள்ளேயே இருக்கும்ல அப்படின்னு முட்டை வைப்பாங்க. ஆனா புத்துக்குள்ள எடுத்துட்டு போய் பால் ஊத்துவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், மம்மல்ஸ் சில அனிமல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வெளியே இருக்கிற நாய்க்குட்டிக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண பால் எடுத்துட்டு போய் வச்சா குடிக்கும். ஏன்னா அந்த நாய்க்குட்டியோட பழக்கமே அவங்க அம்மா நாய்கிட்ட இருந்து பால் குடிக்கிறது தான். ஆனா பாம்புங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பால் குடிக்கிற பழக்கமே கிடையாது. ஒரு வருஷம் ஃபுல்லா இருந்தாலும் பாம்புங்க ஒரு சீசன்ல 2-3 மாசம் அந்த சீசன்ல மட்டும்தான் பாம்புங்க ரீப்ரொடியூஸ் பண்ணி முட்டை போட்டு பாப்பா பாம்புங்க வரும். சோ இருக்கிற பாம்புங்களை என்னதான் பண்ணாலும் குட்டி பாம்புங்க வந்துனே தான் இருக்கும். பாம்புங்களோட பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னு தான் புத்துக்குள்ள பால் ஊத்த ஆரம்பிச்சாங்க. இந்த பாம்புங்களோட ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸே பாத்தீங்கன்னா அந்த சீசன் சொன்னல, அந்த சீசன்ல இந்த கேர்ள் பாம்புங்களோட உடம்புல இருந்து ஒரு ஸ்மெல் வரும். இந்த பாய் பாம்புங்க எத்தனை கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் அந்த ஸ்மெல்லை ஃபாலோ பண்ணினே வந்து பாய் பாம்பும்
கேர்ள் பாம்போ ரீப்ரொடியூஸ் பண்ணி முட்டை போடும். ஸோ கரெக்டா அந்த பாம்புங்க ரீப்ரொடியூஸ் பண்ற சீசன்ல இந்த பால் எடுத்துட்டு போய் புத்துக்குள்ள ஊத்தும் போது அந்த கேர்ள் பாம்புங்களோட உடம்புல இந்த பால் பட்டு அந்த ஸ்மெல்ல வரவிடாம பண்ணிடும். ஸோ அந்த பாய் பாம்புங்க வராது, குட்டி பாம்புங்களும் பிறக்காது, பாம்புங்களோட பாப்புலேஷனும் கண்ட்ரோல் ஆயிடும். இந்த உலகத்திலேயே அந்த பாம்போட உடம்புல இருந்து வர ஸ்மெல்ல கண்ட்ரோல் பண்ற பவர் பாலுக்கு தான் இருக்கு. இந்த விஷயத்தை இப்போ கேட்கறதுக்கே இவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. ஸோ அப்பவே இந்த ப்ராசஸை எப்படி கண்டுபிடிச்சாங்க, அந்த பாலுக்கு தான் அந்த பவர் இருக்குன்றதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டா புத்துக்குள்ள பால் ஊத்துற ப்ராசஸை எடுத்துட்டு வராங்கன்னு யோசிக்கும் போதுதான் நாசாக்கே சவால் விட்டாராம் நாராயணசாமின்ற மாதிரி அப்படி இருக்கு. இந்த வீடுகள்ல கடைகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கல்லை ஒரு கயிறுல கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. உள்ள வரவங்க தலையில தெரியாம அந்த கல்லு பட்டுச்சுன்னா ஐசியூக்கு தான் போகணும். இத திருஷ்டி கயிறுன்னு சொல்லுவாங்க. எல்லார் வாசல்லையுமே அது இருக்கும். முதல்ல இந்த திருஷ்டி கயிறுல என்னென்னலாம் இருக்கும்னு டீகோட் பண்ணலாம். பச்சை மிளகா இருக்கும், அதுக்கு கீழே லெமன் இருக்கும், அதுக்கப்புறம் இவ்வளோ பெருசுல ஒரு கல் இருக்கும், சம்டைம்ஸ் சங்கு இருக்கும், அதுக்கப்புறம் இல்லைன்னா தேங்காவோட கொட்டாங்குச்சி இருக்கும், கடைசியா பிளேடு, ஆணி, கத்தி, இந்த மாதிரி ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் எதுனா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காலத்தில் மனுஷங்க நிறைய செத்தது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பாம்பு கடினால தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறோம், ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு வந்து ஒருத்தரை கடிச்சிருச்சுன்னா அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதுக்கு பல மைல் தூரம் நடந்து போகணும். ஏன்னா சிட்டிங்களில் மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் இருக்கும். டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் இல்லாததுனால அந்த பெட்டில் அவரை படுக்க வச்சு ஷோல்டரில் 4 பேர் தூக்கின்னு மைல் கணக்கில் நடந்து போய் ஹாஸ்பிட்டலுக்கு போன அப்புறமா தான் ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த திருஷ்டி கயிறு அந்த காலத்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட். இப்போ நம்ம ஸ்கூலில் ஆஃபீஸ்லலாம் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்னு ஒரு பாக்ஸில் எமர்ஜென்சிக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் இருக்கும்ல, அதே அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு அப்போ இருந்தப்போ தான் அதுக்கு பேர் திருஷ்டி கயிறு. இந்த திருஷ்டி கயிறு எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லாஸ்ட்லேருந்து போகலாம். நான் சொன்ன மாதிரி ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ், பிளேடு, ஆணி, கத்தி, இந்த மாதிரி இருக்கும்ல. இப்போ ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சிருச்சுன்னா உடனே அந்த இடத்த அந்த ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு கீறிடுவாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த விஷத்தை அங்கேருந்து எடுக்க முடியும். செகண்ட், நான் சொன்னல அந்த கண்ணாடி மாதிரி பெரிய கல் ஒன்று இருக்கும், அதுக்கு பேர் சவர கல்லுன்னு நினைக்கிறேன். அந்த காலத்துல தான் ஷேவ் பண்ணிட்டு அந்த கல்லை தான் தேய்ப்பாங்க. அது ஒரு ஆன்டிசெப்டிக் மாதிரி, டெட்டாலுக்கு சப்ஸ்டிடியூட் மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கு இல்லை கொட்டாங்குச்சி இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சிச்சுன்னா அவருக்கு உடனே எதுனா ஒரு மருந்தோ இல்லை எதுனா ஒரு இலையோ தரணும். அதுக்கு எதுனா ஒரு வெசல் தேவை. ஸோ அந்த நேரத்தில் போய் எதுனா கிச்சனில் தேடிட்டு இருக்க முடியாதுன்றதுனால ஒரு சங்கோ கொட்டாங்குச்சோ இருந்துச்சுன்னா அதில் அந்த மருந்தை போட்டு அவருக்கு ஈஸியாக வாயில் ஊற்றிடலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, லெமன். இப்போ ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சு விஷம் தலைக்கு ஏறிடுச்சுன்னா அவரோட பிரெயினே கொலாப்ஸ் ஆகி உடம்புல எந்த சென்சஸும் ஒழுங்காக ஒர்க் பண்ணாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் டேஸ்ட் சென்ஸ். இப்போ அந்த பச்சை மிளகா எடுத்து கடிக்கும் போது அது ரொம்ப ஸ்வீட்டா, ஆக்சுவலாக காரமாக தான் இருக்கணும். ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா விஷம் தலை வரைக்கும் போய் பிரெயின் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, அவரை காப்பாற்ற முடியாதுன்னு அர்த்தம். அதை டபுள் செக் பண்ணுறதுக்காக, அதை வெரிஃபை பண்ணுறதுக்காக அந்த லெமனையும் எடுத்து கடிக்க சொல்லுவாங்க. நம்மளாம் லெமன் கடிச்சா ரொம்ப புளிப்பாக தான் இருக்கும். ஆனால் அவர் கடிக்கும் போது ஸ்வீட்டாகவோ காரமாகவோ இருந்துச்சுன்னா அவரை காப்பாற்ற முடியாது, விஷம் அவரோட உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் போக இது எல்லாத்தையும் கருப்பு கலரில் ஸ்ட்ராங்காக ஒரு கயிறில் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. இப்போ நீங்களே அந்த கயிறு எதுக்குன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ பாம்பு கடிச்சிருச்சுன்னா உடனே அந்த இடத்த கயிறு போட்டு கட்டணும்ல, அந்த விஷம் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதுக்காக தான் அந்த கயிறு. இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. புரட்டாசி மாதம் ஏன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு இதே சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி மறக்காம பாருங்க. ரிச் கேங் ஃபார் லைஃப். பாம்பு உங்களை கடிக்க வந்துச்சுன்னா புடிங்கிடுங்க அதோட பல்ல. மறக்காம அழுத்திருக்க சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்கிற பெல்ல. நாளைக்கு நான் உங்களை வந்து புது வீடியோவில் பார்க்குற வரைக்கும் cheers.